Praise thy holy name. நல்ல காலவழைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி தேவனுக்கு எல்லா மகிமைகளை செலுத்துவோமா? கிருபையால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த காலவழையை துதிக்கும்படி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் எல்லாவற்றுக்காக நாம் நன்றிகளை செலுத்தி இந்த காலவழையை எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. நீ செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி, உடைய கிருபைகளுக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி. பாதுகாத்தவரே உமக்கு நன்றி, வழி நடத்தினவரே உமக்கு நன்றி, கிருபையின் தேவனே உமக்கு நன்றி, உடைய மகிமைக்கு நன்றி, உடைய இரக்கத்திற்கு நன்றி, தயவுக்கு நன்றி. அங்கே இருக்கிற குடும்பங்கள், விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் இணைந்து நன்றி செலுத்துவோமா? காலையில தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்மை மூடுவதாக, தேவனுடைய மகிமை நம்மை ஆண்டு கொள்வதாக. உடைய மகிமையினால் நிரப்பும். உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய காருண்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையிலே நாம் பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், வேத தியானங்கள் எல்லாம் நிகழ்த்தல் ஆசிரியர். அதிகாலை தேடுகிறவர்களை கண்டனைகளாம். இயேசு அதிகாலமே எழுந்து பிதாவை சந்திக்கும்படி போனாரே. வேதாகம் பக்தர்கள் அதிகாலமே எழுந்து தேவனை சந்திக்க பலி செலுத்த கடந்து சென்றார்களே. நாமும் இந்த அதிகாலை ஜபத்தின் ஆவினால் நிரப்பப்படுவோம். அதிகாலை துதியின் வல்லமை. அதிகாலையில் ஜெபித்து ஜெயித்து எடுத்து விட்டால் அந்த நாள் முழுவதும் அற்புதம், அந்த நாள் முழுவதும் விடுதலை, இந்த நாள் முழுவதும் வல்லமை. ஆமென். இந்த காலை கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புவதாக. ஓ, எங்கள் பாடல்கள், துதிகளை தேவன் ஏற்றுக்கொள்வீராக. கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி, நன்றி. எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி, யெகோவா தேவனே எங்கள் மேல் வாருமே என்று இந்த காலையில் தேவனை வரவேற்றோம். அவருடைய மகிமை நம்மை நிரப்பட்டது. யெகோவா தேவனே எங்கள் மேல் வாருமே. சோதனை வந்தால் சேர்ந்து பாடுவோம்.
கொண்டு நடத்துமே. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவருக்கு இந்த கால்களிலே நன்றிகளை செலுத்துவோமா? துதிகளை ஏறெடுப்போம். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் யெகோவா தேவனே, எங்கள் மேல் நீர் இறங்கி வாரும். உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். உடைய வல்லமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். காலையிலே நம்முடைய மகிமை எங்களை மூடட்டும் என்று கேட்போம். நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தியானித்து ஜெபிப்போமா? இந்த கால வேளையிலே யாத்திராகமும் 33 18வது வசனம். அங்கே பார்க்கிற மோசேயின் ஜெபம். மோசே ஆண்டவர் நோக்கி கேட்கிறார், இயேசுவே தேவனே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார். பிதாவை நோக்கி கேட்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பதாக நான் கடந்து போக பண்ணுவேன். தேவனுடைய மகிமையை கேட்ட மோசேக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தினார். வேதத்தில் 7 விதமான மகிமையை நாம் பார்க்கின்றோம். அதில் 2 விதமான மகிமையை மோசேக்கு தேவன் காண்பித்தார். ஒன்று, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். விடியற்கால மகிமை என்று கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அதிகாலமே தேடும்போது வருகிற ஒரு மகிமை. அன்றைக்கு அந்த விடிய காலத்தில் வேற ஒரு மகிமை வந்ததுனால ஜனங்கள் செய்த முறுமுறுப்பினால வேற ஏதோ நடந்தது. ஆனால் இன்றைக்கு விடியற்கால மகிமை என்று கொண்டிருக்கிறது. The glory of the morning, the glory in the morning. விடியற்காலத்து மகிமை. இரண்டாவது மகிமை அங்கே நாம் பார்க்கின்றோம். அக்கினியில் தேவன் மகிமையாக வெளிப்பட்டார். யாத்திராகமம் 24:17 வசனம். உம்முடைய மகிமை காண்பியும் என்று கேட்ட மோசேக்கு உடனே தம்முடைய மகிமை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் பாருங்கள். ஆமென். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. இந்த யாத்திராகமம் 24:18 மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் தேவ பிரசன்னம். பாருங்கள், அவனுடைய மகிமையில போய் பிரசன்னத்துல 40 நாள் மோசே அந்த மலையின் கொடுமுடியிலே இருக்கிறார். தேவனுடைய மகிமை வந்துவிட்டால் எவ்வளவு நேரமும் ஜெபிக்கலாம், எவ்வளவு நேரமும் கர்த்தரை ஆராதிக்கலாம். அவருடைய மகிமை இருந்தால் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவுதான். அந்த தெய்வ மகிமைக்குள் இருந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் மறைந்துவிடும். உலகத்தின் வேதனைகள் எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு, தீர்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய மகிமை வந்தால் எந்த பாடும் அற்பமாய் தெரியும். மூன்றாவது மகிமை, சாலமோன் ஜெபித்த போது இறங்கிய மகிமை. 2 நாளாகமும் 7:1 சாலமோன் ஜெபித்து முடித்தவுடன் வானத்திலிருந்து ஒரு அக்கினி மகிமை இறங்கி வந்தது. ஆமென். முதலாவது விடிய காலத்து மகிமை, 2வது சீனாய் மலையில் காணப்பட்ட அக்கினியின் மகிமை, 3வது ஜெபத்தின் மூலம் வெளிப்பட்ட தேவ மகிமை, 4வது 1 ராஜாக்கள் 8:11 எசேக்கியேல் 43:4 44:4 ஆகாய் 2:7 இப்படி எல்லா வசனங்களிலும் ஒன்று சேர்ந்து பார்க்கிறோம். ஆலயத்தில் தேவ மகிமை. ஆமென். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை வந்து இறங்கினது. ஆலயத்தில் ஒரு மகிமை இருக்குது. அதிகாலை ஜபத்துல துதியில ஒரு மகிமை இருக்குது. ஜபம் பண்ணினா அதில் ஒரு மகிமை இருக்குது. கர்த்தருடைய அக்கினி வந்தா அதில் ஒரு மகிமை இருக்கின்றது. இன்னும் சங்கீதங்களின் புஸ்தகம் 79:9வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கின்றோம். இங்கே தேவனுடைய நாமத்தின் மகிமை, a glory in his name. அவருடைய நாமத்தில் என்ன இருக்கு? ஒரு மகிமை. அவருடைய நாமத்தில் ஒரு மகிமை இருக்குது. அங்கே நாம் பார்க்கிறோம், எங்களை ரட்சிக்கும் தேவனே, நம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ there is a glory in his name. அதுல glory of thy name அப்படின்னு இருக்கு. அவருடைய நாமத்தின் மகிமை. இன்று காலை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தில் ஒரு மகிமை பெறப்படும். இப்பொழுது இந்த காலங்களில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லா இடங்களிலும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் ஆமென் என்று சொல்லி துதிக்கலாமா?
ஒரு மகிமை சொல்லுகிறது. விடிய காலத்தில் ஒரு மகிமை நாங்கள் காண்போம். அக்கினி மகிமை எங்கள் வீட்டை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஜெபத்தின் மகிமை எங்கள் ஆலயத்தை மூடட்டும். ஆலயத்தில் ஒரு மகிமை வந்து மூடட்டும். நாங்கள் துதிக்கும் போது உம்முடைய நாமத்தின் மகிமை வெளிப்படட்டும். சங்கீதம் 79:9. இன்னும் ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்றால், யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அற்புதங்களின் மூலம் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவன் செய்கிற பலத்த அற்புதங்கள் மூலம் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். God reveals his glory through his miracles. இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். இந்த அற்புதங்கள் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. 7வதாக துதியின் மூலம் ஒரு மகிமை புறப்படுகிறது. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். துதியில ஒரு மகிமை, தேவ மகிமை. துதிக்க துதிக்க வேதத்தில் அன்றைக்கு 7 முறை எரிகோவை சுற்றின ஒரு மகிமை. எரிகோ விழுந்து அவ்வளவுதான். சிறைச்சாலையில துதித்த சிறைச்சாலை கதவு திறந்தது. Wherever we praise, there comes the glory of God. This morning there comes the glory of God in your home. Oh, upon your family, upon the ministry, upon your churches. காலையிலே தேவ மகிமையுடைய ஆலயங்களை மூடுகிறது, ஊழியத்தை மூடப் போகிறது, குடும்பங்களை இன்னும் மூடப் போகிறது, பிள்ளைகளை அவருடைய மகிமை மூட போகிறது. அவருடைய மகிமை வந்துவிட்டால் அவ்வளவுதான். இந்த மகிமை இருக்கிற இடத்துல வெற்றி வரும். யாத்திராகமம் 15:1 மகிமையால் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். மகிமை வந்தா 7 காரியம் அங்க நடக்கும். ஏற்கனவே அற்புதத்தை பத்தி பார்த்துட்டோம். இன்னும் மகிமை வந்த வெற்றி வரும், மகிமை வந்த ஐஸ்வர்யம் வரும். 1 ராஜாக்கள் 3:13, சங்கீதம் 16:9 மகிமை வந்தால் ரிஜாய்சிங் வரும், சந்தோஷம் இருக்கும். அவனுடைய மகிமை வந்துருச்சுன்னா, உங்க குடும்பத்தில் தேவனுடைய மகிமை வந்துவிட்டால் அவ்வளவுதான். சண்டைகள், அந்தகாரங்கள், பொல்லாத வல்லமைகள் எல்லாம் அழிந்து ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை நிரப்பிவிடும். ஆமென். காலையில கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போமா, தேவனுக்கு நன்றிகளை செலுத்த ஆரம்பிப்போமா, உடைய மகிமை இறங்கட்டும் என்று கேளுங்கள். உடைய மகிமையினால் எங்களை நிரப்போம், உடைய மகிமைகளை மூடட்டும், உடைய மகிமைகளை நிரப்பட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்போம். கர்த்தருடைய மகிமை வந்து நம்மை பாதுகாக்கும் மகிமை. ஏசாயா 58:8 வசனம் கடைசி வகையில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். அப்ப தேவ மகிமையில் அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது. அவருடைய மகிமை வந்துவிட்டால் அவ்வளவுதான் வெற்றி. மகிமை வந்துவிட்டால் ஐஸ்வர்யம், அவருடைய மகிமை வந்துவிட்டால் எல்லாமே அந்த மகிமையில் இருக்குது. ஹல்லேலூயா. கழிவுறுதல் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. மகிமை வந்துட்டா இருள் நீங்கும். மகிமை வந்தா பார்த்தா ஏற்கனவே அற்புதம் நடக்கும். மகிமை வந்தா தெய்வ பிரகாசம் வரும். அந்த மகிமை வந்தா ராஜாக்கள் எல்லாம் பயப்படுவார்கள். கரங்களை வைத்து சோதரமான அந்த காலவெளியிலே அந்த மகிமை இப்பொழுது நம்முடைய குடும்பத்தை மூடுகிறது. அந்த மகிமை என்று காலவெளியிலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த மகிமை வெளிப்படுகிறது. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசனத்தின் மூலம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த மகிமை வெளிப்படுகிறது. அந்த மகிமை ஜெபத்தின் மூலம் உண்டாகிறது, துதியின் மூலம் உண்டாகிறது, அவர் நாமத்தின் மூலம் உண்டாகிறது. இப்பொழுதே அவருடைய மகிமை உணர ஆரம்பிப்போம். சோதரமனும் துதிப்பந்த காலவெளியிலே நம்முடைய மகிமை. மோசே ஒரு சிம்பிள் பிரேயர், நம்முடைய மகிமை எனக்கு காண்பியும். மோசேக்கு தெரிந்திருந்தது, ஆண்டுடைய மகிமை வந்தாதான் வெற்றி வரும், என்னுடைய மகிமை வந்தாதான் ஐஸ்வர்யம் வரும், என்னுடைய மகிமையில தான் வழிகூறுதல் இருக்குது, ரிஜாய்சிங் இருக்குது. என்னுடைய மகிமை வந்தால் எங்களை பாதுகாக்கும். இதெல்லாம் மோசே அறிந்திருந்தார். என்னுடைய மகிமை வந்தால் இருள் நீக்கும், தேவனுடைய மகிமை வந்தால் அற்புதங்கள் நடக்கும் என்று அறிந்திருந்த மோசே தேவனுடைய மகிமையை கேட்ட அந்த காலவெளியிலே நாமும் கர்த்தருடைய மகிமையை நோக்கி கேட்போம். உம்முடைய மகிமை, ஓ இயேசு இன்றைக்கு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டு ரட்சித்து பிதாவின் மகிமையை நமக்கு காண்பிக்கிறார். பிதாவின் மகிமையை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த மகிமை நம்முடைய வாழ்வில் வருகிறது. இந்த காலை நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஒளி வீசட்டும், குடும்பத்தில் ஒரு பிரகாசம் வரட்டும், ஏதோ ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஏதோ ஒரு இருள் நீங்கி அந்தகாரம் நீங்கி தெய்வ மகிமை வெளிப்பட போகிறது. அந்த தேவனுடைய மகிமை தான் இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தை பாதுகாத்தது அந்த மகிமை தானே. ஊழியரே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பாதுகாத்தது இந்த தேவ மகிமை. இன்னும் அதே மகிமை உங்களை பாதுகாக்கும், வழி நடத்தும், தொடர்ந்து உங்களோடு கூட இருக்கும். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவத காலவெளியில் உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை. சப்த பரபாரியா தரபா
In Jesus' name, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்கெல்லாம் வந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை வர ஆரம்பித்தது. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குது அங்கெல்லாம் மகிமை. இயேசு இருக்கிற இடத்துல மகிமை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல மகிமை. மகிமை சொல்லிட்டே இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை, வார்த்தையின் மூலம் மகிமை, துதியினால் உண்டாகிற மகிமையை எடுத்துக் கொள்கிறேன், ஜெபத்தில் உண்டாகிற மகிமையை பெற்றுக் கொள்கிறேன். சோதரம் துதிப்போம், எல்லாரும் துதித்து கொண்டே இருக்கும், துதித்து கொண்டே இருக்கும். இயேசுவின் கர்த்தர் ஜெயம். இந்த காலையில் ஒரு மகிமை நம்மை மூட போகிறது. நம்முடைய குடும்பங்களுடைய மகிமை மூடும். சாபங்கள் நீங்கும், இருள்கள் நீங்கும், அந்தகாரங்கள் நீங்கும், வியாதிகள் நீங்கும், போராட்டங்கள் நீங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே In Jesus' name. கால்களை யாரோ ஒருவரை தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை குடும்பத்தில் பிரகாசிக்கிறது. பல நாள் வியாதிகள் எல்லாம் மாறும், பல நாள் போராட்டங்கள் எல்லாம் மாறும். அவருடைய மகிமை வந்துவிட்டால் அவ்வளவுதான். இந்த மகிமையை கற்றுக்கொள்ளுங்க, துதிங்க, அவ்வளவுதான். துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கால்களை துதிங்க. அங்காங்கே துதிக்கிறேன், நாவில உணர்கிறேன், இணைந்து நீங்கள் துதிக்கிறீர்கள். அநேக தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அநேக ஆவில நிறைந்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கால்களில் உங்கள் வீட்டுக்குள் தேவ மகிமை. கர்த்தர் உங்களை அழைத்தாரே, உங்களை தெரிந்து கொண்டாரே. இந்த கால்களில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் உங்களை அழைத்தேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேனே, பேர் சொல்லி அழைத்து. உனக்கு எப்படி வியாதி மகிமை வந்து அழைத்ததுமா, சத்துரு மகிமை வந்து நாசமாக்குமா? என்னுடைய மகிமை, என் ரத்தத்தின் மகிமை, நாமத்தின் மகிமையை உங்கள் மேல் நான் அனுப்புவேன். ஆமென். இன்று காலை தேவ மகிமை குடும்பங்களை மூடுகிறது, பிள்ளைகளை மூடுகிறது, கைக்குழந்தைகளை மூடுகிறது, கர்ப்பஸ்திரிகளை மூடட்டும். அந்த மகிமை புதியவர்களை மூடட்டும். எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகிமை இறங்கட்டும். இன்னைக்கு காணாவூர் கல்யாண வீட்டில் இறங்கி வந்த அந்த மகிமை, சாலமோன் ஆலயத்தில் இறங்கி வந்த அதே மகிமை இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகள் மேல், இடங்கள் மேல், அந்தந்த வட்டாரங்கள், அந்தந்த ஆலயங்களில் ஊழியர்கள் மேல் இறங்குவதாக பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபிங்கள், பெற்றுக்கொள்வோம். மகிமை இறங்கும் போது வரங்கள் உள்ள கர்த்தர் தருவார். அந்த மகிமை இறங்கி வந்தால் வரங்கள் கிரியை செய்யும், அற்புதங்கள் நடக்கும். இந்த மகிமை இறங்கினால் ஆலயத்தில் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மகிமை இறங்கினால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக புறப்படும். ஒரு ஊழியன் மேல் அந்த மகிமை வந்துவிட்டால் அதிசயங்கள் நடக்கும், தேவனுடைய வல்லமை விளங்க ஆரம்பிக்கும். எல்லாது காலையிலே நடக்கிறது. ஆமென். அன்றைக்கு மோசே ஒரு சிறிய ஜபந்தான் மகிமையை காண்பி, அவ்வளவுதான். விடிய காலத்தில் மகிமையை கர்த்தர் காண்பித்தார், அக்கினியில் மகிமையை காண்பித்தார், சாலமோனுக்கு ஜபத்தின் மூலம் மகிமையை காண்பித்தார், ஆலயத்தின் மகிமையை எசேக்கியேல் காண்கிறார், அவருடைய நாமத்தின் மகிமையை தாவீது பார்க்கிறார். இன்னைக்கு நாமும் அவருடைய மகிமையை பார்ப்போம், அவருடைய மகிமையை காண்போம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும், தேவ மகிமை நம்மை மூடட்டும். லோ ரசந்தூரி மீகல ஹத்தர சந்தர ஹத்தரபா. ஆமென். கை சுத்தி ஜெபம். எங்கள் வேலையிலும் மகிமை இருக்கணும் அப்பா, எங்கள் பிள்ளைகள் மேல் மகிமை இருக்கணுமே, எங்கள் குடும்பத்தின் மேல் மகிமை இருக்கணுமே, என்னுடைய ஆலயத்தில் ஆராதனையில் மகிமை வேணுமே. உடைய மகிமை வந்தால் வெற்றி வருவே. இந்த காலையில் இயேசுவின் நாமத்தில் இணைந்து துதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகிமை வெளிப்படுவதாக. வெற்றி சிறக்கும் மகிமை, விடுதலை தருகிற இந்த மகிமை இந்த காலையிலே வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய மகிமைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி. துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டும். தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவனுடைய அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். Fill everyone in Jesus' name. Fill everyone in Jesus' name. Fill everyone in Jesus' name. இப்பொழுதே உடைய மகிமை ஒவ்வொரு இடத்தை நிரப்புவதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும் என்று கேட்போம். உம்முடைய பிரசன்னைகளை மூடட்டும், உம்முடைய பிரசன்னைகளை நிரப்பட்டும் என்று கேட்போமா? பிரசன்னமே மகிமை இறங்கப்பா. நீயே தேவதே.
மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் காலையிலே மகிமை நல்ல காலவழைக்காக நமக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, வார்த்தையின்படி மோசே நிரப்பின அந்த மகிமை இன்று காலை பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டோம் ஒவ்வொருவரையும் மகிமை நிரப்பட்டோம். ஆண்டவரை துதியினால் வந்த அந்த மகிமை, ஜபத்தில் வந்த மகிமை, அதிகாலையில் வந்த அந்த மகிமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊழியர்களையும் சபையும் ஆராதனையும் நிரப்புவதாக. ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும். இணைந்து ஜெபித்த எல்லா விசுவாசிகள், குடும்பங்கள், ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். உடைய மகிமையின் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.